பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டை அடுத்த என்ன ஐடியா பண்ணி ரொம்ப பெரிய லெவலுக்கு கூட்டிட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரமா பார்த்து அங்க வந்த ஈஸ்வரியும் தனக்கு வெண்ணி வேணும்னு கேட்டுட்டு அப்படியே பாக்கியா கிட்ட அவங்களோட ஊருக்காரங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு மறுபடியுமே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் நிறைய பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னு பாக்கியா வாயாலேயே சொல்ல வச்சுட்டு நீ ஏன் கோபி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு கேட்டுடுறாங்க. இதை கேட்டது பாக்கியா கோபப்படாம ரொம்பவே பொறுமையா அவங்க கிட்ட என்னால முடியாது, ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்களே ஏதாவது ஒரு மேட்ரிமோனியை பார்த்து அதில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஆனால் எனக்கு இப்போதைக்கு அதில் சுத்தமாக ஆர்வமே கிடையாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் கடுப்போட எந்திரிச்சு போகிறாங்க. பட் இந்த பக்கம் வழக்கம் போல் பாக்கியாவை ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்த கோபியோ இனியாவும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அதுவும் ஒரு கஸ்டமர்ஸ் பக்கத்துலேயே நின்று இதையோ பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்க இனியாவும் கோபிக்கிட்ட இந்த மாதிரி இது அம்மாவோட பொது பிஸ்னஸ் ஐடியா, ஏன்னா நீங்கள் மனசில் இருக்கிறத பற்றி சொன்னீங்கன்னா அம்மா அந்த டிஷ்ஷை கையிலேயே எடுத்துட்டு வந்துருவாங்க, இதனால தான் இப்போ ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்ல விதமா போயிட்டு இருக்கு, சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கன்னு கேட்க கோபியுமே பாக்கியா கூட சேர்ந்து வாழும்போது அவங்க தனக்காக செஞ்ச ஒரு குழம்பை எடுத்து சொல்ல பாக்கியாவும் உடனடியாக அந்த குழம்பை எடுத்துட்டு வந்து கோபி கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை சாப்பிட்டுட்டு கோபி சந்தோஷத்துல கண்ணே கலங்கிறாங்க. இதை பார்த்து இனியாவும் ஏன் அழுகுறீங்க, காரமா இருக்கான்னு கேட்க ஆனா கோபியும் இல்ல இது சந்தோஷத்துல வர கண்ணீர், ஏன்னா இந்த சாப்பாட்டை நான் அந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல பாக்கியாவும் நான் உங்க இடத்துல யார் இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன், தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க நல்லா சாப்பிடுங்க அது மட்டுமே போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக கோபியும் இனியா கிட்ட ஒன்று இருக்கும்போது அதோட அருமை நமக்கு புரியறதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை இன்னுமே அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இனியாவும் ஒரு பக்கம் உங்களை பார்க்கும்போது பாவமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கமும் கையில கிடைச்சதை தொலைச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பரிதாபமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் கோபி பண்றதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு மறுபடியுமே பாக்கிய கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லா புரியுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோபியும் பாக்கியாவும் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா, அப்படி இல்லைனா பாக்கியா இதே மாதிரியே தன்னோட வாழ்க்கையை தனியாவே வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.